ஹலோ, இன்னைக்கு டே 8 ஆஃப் 120 days சேலஞ்ச். காலைல எந்திரிச்சோன்னா வண்டி எடுத்துட்டு ப்ரோட்டீன் சோர்ஸ் வாங்குறதுக்காக அப்படியே கிளம்பிட்டேன். கடைக்கு போனோன்னே பாய் 10 கிலோ கறி விடுங்க பாய் அப்படின்னா இருங்க பாய் அப்படின்னு சொல்லிட்டு கறி விட்டு ஆரம்பிச்சிட்டாரு. அப்படியே வீட்டுக்கு வந்தோடனே 4 முட்டையை வேக வச்சுட்டு வாங்கிட்டு வந்த சிக்கனை வாஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் அதே கேப்ல ஓட்சி சமைச்சிட்டு என்னோட ஃபர்ஸ்ட் மீலை சாப்பிட்டு முடிச்சிட்டேன். சரி, கொஞ்ச நேரம் ஃப்ரீயா இருக்கலாம்னு பார்த்தா எங்க வீட்டில் ஃபங்க்ஷனுக்கு போகணும். நாங்கள் ஈவினிங் போய் கிஃப்ட் ராப் ஒன்று பண்ணிட்டு பசியோட வந்து என்னோட செகண்ட் மீல் சாப்பிட்டேன், சிக்கன் அண்ட் குக்கும்பர். சரி, இவ்வளோ சாப்பிட்டுமே கொஞ்சம் டைஜஷனுக்காக ஒரு பப்பாயா சாப்பிடுவோன்னு போட்டு ஃபைனல் டச்சா சீஸ் பிரெட் சாப்பிட்டு நேராக ஜிம்முக்கு கிளம்பியாச்சு. ஜிம்முக்கு வந்தோடனே வார்ம் பண்ணி முடிச்சுட்டு புஷ்அப் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இன்னைக்கு புல்அப்ஸ்ல 2 வேரியேஷன், ஷார்ட் கிரிப் அண்ட் வைட் கிரிப். ஒரு வாரமா கண்டினியூஸா ஒர்க் அவுட் பண்றதுனால எல்லா இடமும் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்னைக்கு ஆப்ஸ் இல்ல, கார்டியோ மட்டும் தான். இன்னைக்கு நம்ம ட்ரெயின் பண்றது லாட்ஸ்க்கு. ஃபர்ஸ்ட் வேரியேஷன் லாட் புல் டவுன். அதை முடிச்ச உடனே இன்க்ளைன் ரோயிங் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஆக்சுவலி சொல்ல போனா இந்த ஒர்க் அவுட் எனக்கு வர ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. தேர்ட் கேபிள் ஸ்டிஃப் ஆர்ம் புல் டவுன். ஸ்ரீ ரொம்ப சீக்கிரமாவே இந்த ஃபார்ம் கத்துக்கிட்டான் அண்ட் கரெக்டா போட்டு இருக்கான். லோ மிஷின் ரோயிங் லாட்ஸ்க்கு ஒரு நல்ல ஒர்க் அவுட். இது பண்ணும்போது அந்த லாட்ஸ் விரியும், அது நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் ஒன் ஆர்ம் டம்பிள் ரோயிங் அண்ட் ஃபைனலா இடுப்பு உடைக்கிறதுக்கு டெட் லிஃப்ட் போட்டு முடிச்சிட்டோம். அப்படியே அதே ஃபயரோட கார்டியோ பண்ணலாம்னு